கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்து சிலுவையில கடைசியா சொன்ன வசனம் எது தெரியுமா? சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர்னு தாவீது எழுதியிருக்காரு. பொதுவா சத்தியம் அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ருல எமத் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு ட்ரூத், உண்மை அப்படிங்கறத விட அதிகமான ஆழம் இருக்குதுங்க. இதோட ரூட் வேர்ட் ஆமான். நம்ம ஒவ்வொரு பிரேயரோட முடிவுலையும் ஆமேன்னு சொல்றோம்ல, அந்த வார்த்தை தான் இது. எமத் அப்படின்னா நம்பகத்தன்மை, நிலைத்தன்மை, முழுமையான பாதுகாப்புன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த எமத் அப்படின்னு நம்ம சொன்னா அது பாறை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அர்த்தம். எப்பொழுதுமே சத்தியம் உடைஞ்சு போவாது, நம்மளை கைவிடாதுன்னு முழுசா நம்பி அது மேல நம்ம அப்படியே சாயலாம். தேவன் அவருடைய கிரியைகள் எல்லாத்திலையும் முற்றிலும் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவரிடமிருந்து புறப்படுற எல்லாமே தூய்மையானது, குறைவற்றது. அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்பொழுதுமே நீதியானது. அவருடைய கற்பனைகளும் வார்த்தைகளும் பரிபூரண சத்தியம். அநீதி, வஞ்சகம், பொய்மை எல்லாத்துக்கும் தேவன் முற்றிலும் எதிரானவர். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் அவருடைய இந்த சுபாவத்தை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடப்பவர்களோ அவருக்கு பிரியம்னு. அது மட்டும் இல்ல, 9வது கற்பனையும் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லுது. அதனால சத்தியமுள்ள தேவனோடு நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னா வீணான வதந்திகளையும் புறங்கூறுதலையும் உதறி தள்ளிட்டு எந்த ஒரு ஏமாத்து வேலைக்கும் வஞ்சகத்துக்கும் துணை நிற்காம சத்தியத்தின் பக்கமே உறுதியா நிற்கணும். எல் எமெத் தேவன் நம்மளுடைய சத்திய தேவன். ஆமேன். அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை